வெல்கம் டு ரேஸ் இன்ஸ்டியூட். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அல்ஜிப்ரா. அந்த அல்ஜிப்ராவில் இன்றைக்கி ஸ்கொயர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். லைக் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் x+1/x ஃபார்மேட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கொஷனுக்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு கொஷினோட ஃபார்மேட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். என்ன டிஸ்பிளே ஆகிருக்கு? x+1/x is equal to a. Then find the value of x square plus 1/x square. இப்போ அதோட ஜெனரல் ஃபார்மேட் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? x+1/x is equal to a அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? x square plus 1/x square is equal to என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. क्वेश्चन என்ன கொடுத்திருக்கான்? x கொடுத்திருக்கான், x square கேட்டிருக்கான். அப்போ ஆப்வியஸா நான் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணிருக்கணும். சரி, a plus b the whole square ஃபார்முலா நமக்கு தெரியும். a square plus b square plus 2ab. அந்த ஃபார்மேட்ல நான் எக்ஸ்பாண்ட் பண்ணனே அப்படினா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? my final relation, அதாவது எனக்கு கடைசியா கிடைக்க போற ஆன்சர் is a square minus 2 அப்படினு கிடைச்சிருக்கும். அப்ப x plus 1/x is equal to a அப்படினு கொடுத்திருந்தாங்கன்னா x square plus 1/x square is equal to a square minus 2. உங்களுக்கு क्वेश्चनல a ன்னு கொடுத்திருக்க மாட்டான், a க்கு பதிலா ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சரி, இப்போ இதே நான் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். x plus 1/x is equal to 7 அப்படின்னு கொடுத்திருக்கான். then what is the value of x square plus 1/x square னு கேட்டிருக்கான். இப்போ உங்களுக்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஃபார்முலா டிஸ்ப்ளே ஆகும். இப்போ ஃபார்முலால பாருங்க, x plus 1/x is equal to a னு கொடுத்திருந்தாங்கன்னா x square plus 1/x square is equal to a square minus 2. அப்ப இங்க 7 கொடுத்திருக்கான் a க்கு பதிலா. அப்ப என்ன வந்திருக்கணும்? 7 square minus 2. அப்ப 7 square 49 minus 2 47. ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் x minus 1/x கொடுத்திருந்தாங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா x plus 1/x கொடுத்துட்டு x square plus 1/x square பார்த்திருந்தோம். இப்போ ரைட் சைடு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபார்முலா டிஸ்ப்ளே ஆயிருக்கும். x minus 1/x is equal to a அப்படின்னு கொடுத்துட்டு x square plus 1/x square கேட்டிருந்தாங்கன்னா இப்படி கண்டுபிடிக்கலாம். क्वेश्चनோட ஃபார்மேட் பாருங்க, என்ன இருக்கு? x minus 1/x is equal to a அப்படின்னு இருக்கா? x square plus 1/x square தான் நான் கண்டுபிடிக்கணுமா? x minus 1/x is equal to a. then find the value of x square plus 1/x square. இப்போ என்ன இருக்கு? சேம் x இருக்கு, அதே x square இருக்கு. அப்ப கொடுத்திருக்க ஈக்குவேஷனை நான் ஸ்கொயர் பண்ணிருக்கேன். அப்ப ஸ்கொயர் பண்ணினா a minus b the whole square என்ன வந்திருக்கும்? a square plus b square minus 2ab. அப்ப இந்த minus 2ab இந்த சைடு இருக்கும்போது அந்த சைடு போச்சுனா plus 2 ஆகும். சோ இங்க என்ன ஆகும்? a square plus 2. நம்ம x plus 1/x is equal to a னு கொடுத்திருந்தாங்கன்னா இங்க plus கொடுத்திருந்தா இங்க minus வரும், இங்க minus கொடுத்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல plus 2 வரும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ஜெனரல் ஃபார்மேட் பார்த்தாச்சு. இத பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? x minus 1/x is equal to 5 அப்படினு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. அப்ப x square plus 1/x square என்ன வந்திருக்கும்? என்ன ஃபார்முலா? x minus 1/x கொடுத்துட்டு x square plus 1/x square கேட்டிருந்தாங்கன்னா a square plus 2. a க்கு பதிலா இங்க 5 கொடுத்திருக்காங்க. அப்ப 5 square plus 2 which is 5 square 25 plus 2 27. இப்போ ஸ்கொயர்ஸ் பத்தி பார்த்தோம். கியூப்ஸ் பத்தின ஷார்ட்கட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.